வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டரோட உண்மையான ரோல் என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கும். அது ஒரு ஆப்ஜெக்டை ஹீப் மெமரியில் உருவாக்குறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஜாவா வேர்ல்டில் ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி சொல்லுவோம். ஸ்டாக் மெமரியில் எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் இது எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஹீப் மெமரியில் ஆப்ஜெக்ட், அதுக்கான அந்த டேட்டா எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் 2 விதத்துக்காக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கோம். ஒன்று கிரியேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் ஹீப் மெமரி, ரெண்டாவது யூஸ்ட் ஃபார் இனிஷியலைசிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஆக்சுவலாக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்போம். இந்த பதிவில் நம்ம இந்த டிஃபால்ட் அண்ட் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது 2 மட்டும் எடுத்து தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு தெளிவான புரிதல் இந்த 2 டேர்ம்ஸ்லையும் இல்லை. டிஃபால்ட்னா என்ன, நோ ஆர்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ எம்ப்ளாயி டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு டெமோவுக்காக நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நேம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் சொல்லலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கலாம், சேலரி வரலாம். இப்போதைக்கு இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல, இன்டிஜர் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அதில் டிஃபால்ட் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணும். எப்பவுமே இன்டிஜர் அப்படின்னா 0 தான் டிஃபால்ட் வேல்யூ. ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஹீப் மெமரியுமே பாயிண்ட் பண்ணலை அப்படின்னா அது நல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே நான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே கிரியேட் பண்ணலை, ஆனால் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நியூ எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் பொழுது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தானாக இந்த ஜாவா கிரியேட் பண்ணிக்கும். அதை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஹீப் மெமரியில் இதுக்கான டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணும். அதனால் இப்போ நான் எம்ப்ளாயி டாட் நேம், எம்ப்ளாயி டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் எப்பயுமே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல் 0. நல்லுங்கிறது என்ன, நேமுங்கிறது ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எந்த ஒரு மெமரியும் பாயிண்ட் பண்ணலை, நான் எதுவும் ஸ்டோர் பண்ணலை, அதனால் அது நல். எம்ப்ளாயி ஏஜ், இன்டிஜர் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால அதில் 0 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணாமல் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும் பொழுது ஜாவா கம்பைலர் தானாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நம்ம விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணலாம். ஜாவா பி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் எடிட்டரில் ரன் பண்ணும்போது நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தனியாக சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராமாக கிரியேட் பண்ணி அதை டெர்மினல் வழியாக ரன் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த ஜாவாவோட பைட் கோடை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயி கிளாஸோட பைட் கோடை பார்க்குறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். கிளாஸ் எம்ப்ளாயின்னு இருக்குது. இந்த பைட் கோடை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு இன்டர்மீடியட் கோடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜாவா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ரன் ஆகிறதுக்கு காரணமே இந்த பைட் கோடு தான், இன்டர்மீடியட் கோடு தான். இதில் பாருங்கள், கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்குது. இந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஜாவா கம்பைலர் எந்த ஒரு ஜாவா கிளாஸுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸுக்கு சம் டிஃபால்ட் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணோம். அதுக்கு பேர் தான் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நீங்கள் கிரியேட் பண்ணலைனாலும் அதுவே ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டர் நேம் கிளாஸ் நேமில் தான் இருக்கும் இல்லைங்களா. இது ஒரு வகையான மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேண்டாம், என்னோட ஓன் கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன், அதில் நான் எனக்கு தேவையான வேல்யூஸை நான் இனிஷியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
அதுக்கு பேர் தான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளாஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஓன் கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னவாக இருக்கணும், கிளாஸ் நேமாக இருக்கணும். இதில் எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லை, அதனால தான் நம்ம நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நேம் இஸ் ஈக்குவல் டு இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். முதல் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரிங் நேம் இன்டீஜர் ஏஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்தேன். நான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணலை. அந்த கேஸில் என்ன பண்ணுச்சு, கம்பைலர் எனக்காக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கி நேமில் வந்து நல்லையும் ஏஜில் 0வையும் அது இனிஷியலைஸ் பண்ணிருச்சு. இப்போ நான் என்னோட கஸ்டம் டிஃபால்ட் வேல்யூஸை இந்த ஸ்ட்ரிங் நேம்லையும் இன்டீஜர் ஏஜ்லையும் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதில் நேம் ஈக்குவல் டு தமிழ் கருவூலம், ஏஜ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதே ப்ரோக்ராம் முதல்ல நல் 0ன்னு காட்டின அந்த அவுட்புட் இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ தமிழ் கருவூலம் 5 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர் இல்லாமல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணலை, கம்பைலர் ஒன்று கிரியேட் பண்ணி அது டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் குழம்பிக்கக்கூடாது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் நீங்கள் உருவாக்குறதுக்கு பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. கம்பைலர் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர் இல்லாமல் கிரியேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஆனால் அதை நம்ம நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் சொல்லுவோம். அங்கே உங்களோட வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் நினைக்கிற கஸ்டம் வேல்யூஸை. இங்கே ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். எப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டை வச்சு ஒரு கிளாஸு கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஹீப் மெமரியை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்ஸ் வேல்யூஸையோ அல்லது நீங்கள் கொடுத்த வேல்யூஸையோ இனிஷியலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். எப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும், எப்போ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.